जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். துலாம் ராசி நேயர்களே, சித்திரை துலாம் ராசி, விசாகம் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. உங்ககிட்ட இருந்து இந்த வாரம் ஒரு விஷயம் எதிர்பார்க்கறாங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா, செய்வியா மாட்டியா, என்ன உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்கறாங்க. என்ன சொல்ல போற, நீ வாயை திறந்து என்ன சொல்ல போறங்கிறதுல ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. சமரசம், அழகு, உறவு, டிப்ளமசி. சோ உங்களுடைய குணம் நல்ல விஷயங்கள் தான். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்ட்னர்ஷிப், ஃபேஷன், பியூட்டி, டிசைன், கன்சல்டன்சி துறைகளில் நல்ல வாய்ப்பு இருக்கும். தொழில் ஸ்தானத்துல சிறப்பாக இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் எடுத்துட்டீங்கன்னா கூட்டு தொட்டங்களில் பண பரிமாற்றம் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா குழுவில் உங்களோட மீடியேஷன் ஸ்கில் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ உங்களுடைய ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் நல்லா வரும். சோ உங்களுடைய பாஸ் நல்லாவே உங்களை பார்த்துப்பாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். லீவ் கேட்டா கூட உடனே கிடைச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். சோ ஒன்னும் கவலைப்படாதீங்க. தொழில் எடுத்தோம்னா ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும்னு சொல்லியிருக்கேன். அதே போல கூட்டு திட்டங்களில் பணப்பரிமாற்றம் கவனமாக இருக்கும். ஒரு கூட்டு சேர்ந்து செய்த பணப்பரிமாற்றங்களை டிரான்ஸ்பரண்டா எடுத்துக்கோ, கரெக்டா பண்ணிக்கோங்க. குடும்பம் இரு தரப்பினர்கள் நீங்கள் நடுவராக வேண்டிய நிலை வரலாம். குடும்பத்துல ஒரு சண்டை அதுக்கு நீங்க நடுவுல இருந்து ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம், பார்த்துக்கோங்க. திருமணம், புதிய ப்ரொபோசல் வரலாம், நியூ யாராவது ப்ரொபோஸ் பண்ணலாம். இப்பதான் அதெல்லாம் மாறிடுத்து. 13-14 வயசுல ப்ரொபோசல் பண்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்கீங்கன்னா உங்களை ப்ரொபோசல் பண்ணாம இருப்பாங்களா? பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நடக்கிறதா சொல்றேன். ஏன்னா இந்த 2026 இந்த மாதிரி 13-14-15 வயசுல எல்லாம் இந்த ப்ரொபோசல் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். என்னென்ன நடக்குது, எந்தெந்த எப்படி போறாங்க, என்னென்ன பண்ணா எல்லாம் கண்ணில் பார்த்துன்னு தான் இருக்கேன். அதனால சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா மறுமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் வெளிப்படையாக பகிர்ந்து முடிவு எடுக்கவும். எனக்கு போனவன் என் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, அதனால தான் நான் விவாகரத்து பண்ணிட்டு இப்ப நான் 2வது கல்யாணம் திரும்ப எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிட்டு கல்யாணம் பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு. ரெண்டாவது சொத்து வாங்கும்போது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி தொடர்பான பேச்சு இருக்கலாம். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில கொஞ்சம் பார்த்து எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு செய்யுங்க. சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க.
ஏன்னா அதுல கொஞ்சம் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாயிண்ட் நான் சொன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியில பிரச்சனை வரும். சோ எனக்கு போன் பண்ணுங்க. நீங்க சுவாதி நட்சத்திரமா இருந்தா, விசாக நட்சத்திரமா இருந்தா என்ன பண்ணணும் கேட்டுட்டு பண்ணுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. சரியா? அடுத்த சமரசம் சாத்தியமான சட்ட ஆலோசனையுடன் மதிப்பிடுங்கள். கடன், நண்பர், உறவினர் பெயரில் கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்க்கவும். கலைத்துறை, ஃபேஷன், டான்ஸ், மாடலிங், சினிமா, மியூசிக் துறைகளுக்கு நல்ல விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல வந்து பேலன்ஸ்டு இதா இருக்கும், அணுகுமுறை சிறப்பா இருக்கும். சோ பிரச்சனை இல்லை. ஓய்வு நேரம், மன அமைதி இரண்டையும் அதிகரிக்க வேண்டும். பிறரின் பிரச்சனையில் அளவுக்கு மீறி தலையிட்டு நீங்களா சிக்கலில் மாட்டிக்காதீர்கள். எங்கேயோ எப்படியோ பிரச்சனை நடந்துட்டு போகுது, நமக்கு என்னங்க, நம்ம மட்டும் ஒதுங்கி போயிட்டு நான் தான் போவேன், நான் தான் போய் நின்று இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் அசிங்கப்பட்டுட்டு வரணும். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், துலாம் ராசிக்கு, நாய் இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. இதை நீ வாழ்க்கையில எடுத்துட்டன்னு, இந்த தத்துவத்தை உண்மையிலே சொல்றேன், இதை நீ தத்துவமா எடுத்துட்ட அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நீ நல்லா வரலாம். நாய் இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேல விழுந்து புடுங்காம இருந்தா சரி. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க வாட்டுக்கு போயிட்டு எது எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம மேல விழுந்து புடுங்காம இருக்கா, அதுதான் நமக்கு தேவை. சக்சஸ் பண்ணுங்க.